சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவருக்கும் நகர்மன்ற உறுப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன காரணத்திற்காக இருவரும் இப்படி வாக்குவாதம் செய்து வருகிறார்கள்? முழு விவரங்கள். சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற கூட்டமானது திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் அதிகாரிகளை எந்தவித பணிகளும் மேற்கொள்ளவில்லை என கூறி எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்ணா பேருந்து பெயரை விட வேண்டும், இல்லையெனில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய திமுக நகர்மன்ற 27வது வார்டு உறுப்பினர் புனிதா, எங்கள் வார்டு பகுதியில் எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை, இது தொடர்பாக பல கூட்டங்களில் முறையிட்டும் நடக்கவில்லை என அதிமுகவோடு நகர்மன்ற தலைவர் சேர்ந்து கொண்டு செயல்படுவதாக கூறியதால் கோபமடைந்த நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, நீங்கள் என்னை ஒருமையில் பேசாதீர்கள் என கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து நகர்மன்ற தலைவரும் நகர்மன்ற உறுப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகர்மன்ற கூட்டமானது கூச்சல் குழப்பம் போல் காணப்பட்டது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி திமுக நகர்மன்ற உறுப்பினரை 2 கூட்டத்திற்கு தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். தொடர்ந்து நகர்மன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் நகர்மன்ற உறுப்பினர் புனிதா கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார். பின்னர் சில நிமிடங்கள் கழித்து கூட்டத்திற்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டார். திமுக நகர்மன்ற தலைவருக்கும் திமுக நகர்மன்ற உறுப்பினருக்கும் சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது மற்ற உறுப்பினர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.